அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு இரண்டாவது தராவி சந்தோஷமாக முடிந்திருக்குகிறது. ஹாஃபிஸா யஸ்வாலூனுக்கு அனில் அகில்லாண்டு ஆரம்பித்து வல்லாஹு பசீரும் பில் இபாத் அப்படின்ட்டு மூணாவது ஜுஸுவில் அரை ஜூஸுக்கு அடுத்து ஒரு அரை பக்கத்தை முடிச்சிருக்கார். 20 ரக்காயத்தில் இரண்டாவது ரக்காயத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஓதுனார், யா ஐயுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபான்னு ஓதுனார். வலா தத்தபி குத்துவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அந்த ஆயத்துடைய கடைசி நம்ம எதை எடுத்துக்கிறோம்? அந்த ஆயத்தில் முதல் பகுதி எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் என்ன செய்யுங்கள்? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். நம்மெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கத்தான் செய்கிறோம். நம்மளை பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள்ங்கிறான். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் வாழக்கூடிய உலகத்தில் இன்பம், துன்பம், துக்கம், துயரம், கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எந்த நிலை ஏற்பட்டாலும் என்ன செய்யாதீர்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பக்கமும் உங்களை திருப்பி விடாதீர்கள். எந்த நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை தவிர எந்த பக்கமும் என்ன செய்து விடாதீர்கள்? உங்களை திருப்பி விடாதீர்கள். இதனால் அது வந்தது, அதனால் இது வந்தது அப்படிங்கிற ரூட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, போகிறாய்ங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். நண்பருக்குரியவர்களே, இந்த நிலைக்கு யார் வருவா? எது நடந்தாலும் அல்லாஹ்வினால் தான் நடக்குகிறது அப்படிங்கிற நிலைக்கு யார் வருவா? எண்ணி பார்த்தோம்னா கலிமாவை பேரளவில் சொல்லிட்டு வாழ்கிறாங்கல்ல, பேரளவுக்கு முஸ்லீமாக, அவர் புதுசாக வந்தாலும் சரி, முஸ்லீமாக வாழ்ந்தாலும் சரி, இவருக்கு இந்த நம்பிக்கை வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எந்த வழியிலையாவது போய் மருந்தை தேடலாம், முதல்ல அதுக்கு அல்லாட்ட வழி கேட்பமாண்டா அந்த சிந்தனை வராது. அடுத்தபடியாக கலிமாவை உள்ளத்திலே நுழைத்து உறுப்புகளின் மூலமாக செயல்படாமல் வாழுகிறார் அல்லவா, அவருக்கும் என்ன செய்யாது? தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்ற எண்ணம் வராது. நாவளவிலே உள்ளவர் முஸ்லீம், உள்ளத்திலே வைத்து வாழக்கூடியவர் மூமின். யாருக்கு இந்த நிலைமை வரும் தெரியுமா? உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய கலிமாவை உறுப்புகளால் செயல்பட வேண்டும், செயல்படக்கூடியவருக்குத்தான் என்ன வரும்? இந்த எண்ணம் வரும். எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வினால் தான் நடக்குகிறது, அவன்தான் இதை நம்மளிடத்தில் இருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை யாருக்குத்தான் வரும்? கலிமாவை உள்ளத்திலே வைத்து உறுப்புகளால் செயல்படக்கூடிய மனிதனுக்குத்தான் வரும். அன்பிற்குரியவர்களே, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பிரபலியமான நபி, அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர். அவரிடத்திலே ஒரு பெண்மணிகள் வருகிறார். ஆண்களிடத்தில் இருந்து என்ன செய்ய முடியாது? ஈமானை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட முடியாது. பெண்களிடத்திலே மூட நம்பிக்கையை வேகமாக நுழைத்து விடலாம், ஈமானை வேகமாக போக்கிடலாம். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்தவனே சலாம் சொல்கிறாங்க. சலாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்ட உடனேயே, அவர்கள் உடம்புக்குள்ளே ரூகை ஊதிய உடனேயே வந்த முதல் வார்த்தை சலாம் தான். உடம்புக்குள்ள உயிர் வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தும்மல், முதல்ல தும்மல். அவர்கள் வாயில இருந்து வந்த முதல் வார்த்தை அஸ்ஸலாம் அலைக்கும், மலக்குமார்களை பார்த்து சொன்னாங்க. அவங்க வலைக்கும் சலாம்னு சொன்னாங்க. ஆகையினால் சலாம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது தான், அல்லாஹ் வெளியாக்கியது தான். அப்போ நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த பெண்மணி வந்து சலாம் சொல்லிட்டு வந்து பதில் சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னமான்னு கேட்டாங்க. நிமாதா தஜீபு, எதற்காக வந்திருக்கிறீர்கள்? அந்த மாதிரி எடுத்தவன ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டுச்சு. யா தாவூத் ரப்புக ஆதிலுன் அம் லாலிமுண்டு கேட்டுச்சு. யா தாவூத், உங்களுடைய ரப்பு நீதமானவனா அநியாயக்காரனான்னு கேட்டுச்சு. கேட்ட கேள்வி என்ன?
என்னம்மான்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுடைய ரப்பு நீதமானவனா அநியாயக்காரனா அப்படின்னு கேட்டுச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, அன்ன ரப்பிக்கு ஆதிலுன், என்னுடைய ரப்பு எல்லா நிலையிலும் நீதமானவன் தான், அநியாயம் பண்ணவே மாட்டான், வாக்கு கொடுத்தால் மீற மாட்டான், நீ மீறுவாய் நான் மீறுவேன். என்ன விவரம்னு கேட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா சொல்லுச்சு, நான் நூலு நூற்று விற்று என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த நூலை தலையிலே வைத்து ஒரு கூடையிலே வைத்து நூலை விற்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பருந்து வேகமாக வந்து என் கூடையோடு இழுத்து சென்று விட்டது. என் கூடையோடு என்ன செய்து விட்டது? நூலை எல்லாம் எடுத்து சென்று விட்டது. இப்போ என்னமான்னு கேட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நானும் என் குடும்பமும் எப்படி சாப்பிடுவோம்? நானாவது பட்டினியாக இருந்து கொள்வேன், என் பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்குகிற பொழுது ஒரு குழு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அரமனைக்குள்ளே என்ன செய்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. வந்தவனை பதில் சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேர் என்றாங்க. அவங்க வந்தவங்களை 10 பேர். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, லிமாதா தஜீஊன இலைனா, நம்மளின் பால் எதுக்கு வந்தீர்கள்? அந்த 10 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு முக்கியமான முசீபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டோம், அதற்கு பரிகாரம் தேட வந்திருக்குகிறோம். அந்த 10 பேர்ட்டையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் அல்லவா பரிகாரம் தேட வேண்டும், என்னிடத்தில் எதற்காக பரிகாரம் தேட வருகிறீர்கள்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, யா தாவூத், அல்லாஹ்வுடைய நபி நீங்கள் தான், அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள் தான், அல்லாஹ்வை பற்றி சொன்னவர்களே நீங்கள் தான் பரிகாரம் கொடுக்க வேண்டும். என்ன பரிகாரம்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஒரு பையன் நீட்டுறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில். ஒரு பையன் நீட்டுறாங்க 10 பேரும். என்னான்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குகிறார்கள், இதிலே 1000 தங்க காசுகள் இருக்குகிறது, இதை என்ன செய்ய வேண்டும்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இதை என்ன செய்ய வேண்டும்? அப்போ அந்த 10 பேர் சொல்கிறாங்க, இதை ஒருத்தருக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். யாருக்கு சதக்கா கொடுக்க வேண்டும்? அந்த 10 பேர் சொல்கிறாங்க, யாருடைய பொருளின் மூலமாக எங்களுக்கு உதவி கிடைத்ததோ அவர்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? அவர்கள் பொருள் என்ன அப்படிங்கிற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே 10 பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் 10 பேரும் வியாபாரிகள், நாங்கள் 10 பேரும் வியாபாரிகள், நாங்கள் கப்பலிலே வியாபாரத்துக்கு போய் வந்து கொண்டிருந்தோம். அப்படியா கொண்ட சூழ்நிலையிலே எங்கள் கப்பலிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது, கப்பலிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது, எல்லாரும் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை. அப்பொழுது நாங்கள் 10 பேரும் மசுவரா செய்து இறைவனிடத்திலே என்ன செய்தோம்? வேண்டினோம், யா அல்லாஹ், இந்த முசீபத்திலே இருந்து எங்களை காப்பாற்றினால் ஆளுக்கு 100 திருகம் தங்க காசு சதக்கா கொடுத்து விடுகின்றோம் அப்படின்ட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்தோம். என்ன ஆனதுன்னு கேட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் நேர்ச்சை செய்து இறைவனிடத்திலே துஆ செய்து முடிக்குகிற பொழுது ஒரு பருந்தாகப்பட்டது என்ன செய்தது? ஒரு கூடையிலே என்ன செய்தது? வேகமாக கொண்டு வந்து நூல்களை எல்லாம் கொட்டியது, நூல்களை எல்லாம் கொட்டியது. என்ன செஞ்சங்கன்னு கேட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அந்த நூல்களை எல்லாம் எடுத்து என்ன செய்தோம் தெரியுமா? அந்த ஓட்டையை அடைத்தோம். என்ன ஆனதுன்னு கேட்டாங்க. தண்ணி வருவது நின்றது, சந்தோஷமாக கரைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். உங்கள் குடும்பத்தை பார்த்தீர்களா? அல்ல, உங்களுடைய அரமனைக்குத்தான் வருகின்றோம். ஏன்? அந்த நூல் யாருடையது என்று நீங்கள் தான் விசாரிக்க வேண்டும். அமீராக இருக்குகிறீர்கள், அவர்களை விசாரித்து அவர்களிடத்தில் இந்த 1000 திருகத்தையும் அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள் அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த 10 பேர் சொல்றாங்க. அந்த நூல் யாருக்கு சொந்தம்? நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த பெண்மணிக்கு சொந்தம். அப்பதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த 10 பேரையும் பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் கொடுத்து விட்டானையானால் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் கெடுக்க நாடினால் யாரும் வாழ வைக்க முடியாது, அல்லாஹ் வாழ வைக்க நாடினால் யாரும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை பார்த்து சொன்னாங்க, அந்த நூல் யாருக்கு சொந்தம் தெரியுமா?
அந்த கூடை யாருக்கு சொந்தம் தெரியுமா? இந்த பெண்மணிக்குத்தான் சொந்தம். இந்த பெண்ணிடத்தில் இருந்துதான் பருந்து என்ன செய்தது? அந்த கூடையோடு குடுங்கி வந்து உங்களுடைய கப்பலை தண்ணிக்குள் மூழ்க விடாமல் காப்பாற்றியது அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த பெண்மணியிடத்தில் சொன்னார்கள், அருமை பெண்மணியே, அல்லாஹுவை யார் முழுக்க நம்புகிறார்களோ, அல்லாஹ்வினால் தான் எல்லாம் நடக்குகிறது என்று யார் உறுதி கொள்கிறார்களோ, ஏன்னா அவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான், அவர்களை நஷ்டத்தை கொடுக்க மாட்டான், அவர்களை என்ன செய்ய மாட்டான், நடுத்தெருவிலே விட மாட்டான். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டாங்க இல்லையா? இதோ 1000 திருகம் உங்களுக்கு சொந்தம். உங்களுடைய நூலை 1000 நாட்கள் விற்றால் கூட 1000 திருகம் உங்களால் சம்பாதிக்க முடியுமா? அல்லாஹ் வந்து அநியாயக்காரனா நீதமானவனான்னு கேட்டாங்களே, இந்தாங்கண்ட 1000 திருகத்தை கொடுத்து சொன்னாங்க, அருமை பெண்மணியே, அல்லாஹ் நீதவான் தான், அநியாயக்காரன் அல்ல. ஆகையினால் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அல்லாஹ்வின் மீது உண்டான கொள்கையை உறுதிப்படுத்துங்கள். என்ன நிலைமை வந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளை காப்பான் என்ற நம்பிக்கையோடு திரும்பி போங்கள் அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து யார் சொன்னா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, பேருக்கு ஈமானை வச்சுக்கிட்டு என்ன செய்யாதுங்க, வாழாதீங்க. ஈமானை உடல் மூலமாக உள்ளத்தில் நிப்பாட்டி உறுப்புக்கள் மூலமாக செயல்படுத்தி விட்டு என்னிடத்தில் எதை வேண்டுமென்றாலும் கேளுங்கள், நான் நீங்களாக மாறுகிறேன், நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் தருகின்றேன். என்னைக்கு என்னை நீங்கள் உறுதி கொண்டு விட்டீர்களோ, என் மீது அன்பு கொண்டு விட்டீர்களோ, உங்கள் உள்ளத்திலே என்னுடைய சிம்மாசனத்தை நான் என்ன செய்கின்றேன், உருவாக்குகிறேன், உண்டாக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். எந்த நேரத்திலும் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள், சைத்தானை பின்பற்றாதீர்கள். இந்த ரெண்டும் உங்களை இந்த உலகம் அல்ல எல்லா உலகத்திலும் கெடுத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுகிறது. பெருமானார்ட்ட கேட்டாங்க, இன்னைக்கு தொழுது நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்னாங்க. ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டு 3வது தடவையும் சொல்கிறேன். சல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், உங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவம் மன்னிக்கப்படும். தாய் தகப்பன் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி. இன்றைய தராவீஹ்னா இரவு தொழுகின்ற அர்த்தம். தொழுது முடித்து தஹஜ்ஜத்தை முடிந்தால் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுது போட்டு சகர் செஞ்சங்கண்டா நம் பாவம் மன்னிக்கப்படுவதல்ல, நம்மளுடைய தாய் தகப்பனுடைய பாவம் மன்னிக்கப்படும். நம்மளுடைய உள்ளம் நமக்காக துவா செய்யும். நம்மளுடைய தாய் தகப்பனுடைய உள்ளத்தை அல்லாஹ் நமக்காக துவா செய்ய சொல்லுவான். நாமும் நிம்மதியாக இருக்கலாம், அவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள். இதுதான் நல்லவர்களுடைய வழி, நல்லவர்கள் வாழ்ந்த வழி. இந்த வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி அலன் நபி ஸய்யிதினா வ நமீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலான காதிகி சனத்தி இல்லாஹி தாலா. யா அல்லாஹ், நான் இன்று நாளை வைக்கக்கூடிய நோன்பு வைப்பதற்காக இன்று இரவு நியத்து செய்கின்றேன். நாளை வைக்கக்கூடிய நோன்பை எங்களுக்கு ஏற்று அருள்வாளிப்பாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.